வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மலேசிய பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிமுடன் ராணுவ பாதுகாப்பு, பொருளாதாரம், படைப்பாற்றல், திறன் பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். இதனைத் தொடர்ந்து பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அமெரிக்க நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கான வரி 18% குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 2026-27 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் குறித்து இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடையே பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், 40,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும், மீனவர் நலனுக்காக உள்நாட்டு மீன் பிடிப்புகளை உயர்த்துவதற்காக 500 நீர்த்தேக்கங்களை உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். விபத்து கால அவசர சிகிச்சை குறித்த சர்வதேச கருத்தரங்கம் ஜிப்மர் ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்கில் இன்று தொடங்கியது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இதனை தொடக்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதார சுற்றுலா மையமாக மேம்பட்டு வருகிறது என்றும், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஆசிய ரைபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். மேலும் இளவேனில் மேக்னா மற்றும் ஆர்யா போர்ஸ் ஆகியோர் இடம்பெற்ற அணியும் தங்கப்பதக்கம் வென்றது. ஓஜஸ்வி தாக்கூர் இளைஞர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பை வான்கடை மைதானத்தில் இந்திய அமெரிக்க அணிகளுக்கு இடையே நடைபெறும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 162 என்ற வெற்றி இலக்கை அமெரிக்காவிற்கு நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.